ஈரான் வைத்திருக்கக்கூடிய புதிய நிபந்தனை, இதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா என்ற கேள்விகள், பாகிஸ்தான் இப்பொழுது பரபரத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், இவைகள் இந்த போரை மையப்படுத்திய களத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஹர்மோஸ் நீரணையை கைவசப்படுத்தி கொண்டு அதன் மூலம் நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்கின்ற திட்டமிடுதலோடு ஹர்மோஸ் நீரணையை கையகப்படுத்தி எரிபொருள்களின் ஏற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது ஈரான். இது தொடருகின்ற பட்சத்தில் பெரும் நாடுகள் பெரும் சிக்கலை சந்திக்கும் என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் அமெரிக்காவிடம் 10 நிபந்தனைகளை ஈரான் வைத்தது. அமெரிக்கா அந்த 10 நிபந்தனைகளை புறக்கணித்து விட்டது. அதுபோல பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாரான வேளையில் அமெரிக்கா திடீரென்று அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து பின்வாங்கி விட்டது. ஈரானும் நாங்கள் நேரடியாக அமெரிக்காவோடு பேசப் போவதில்லை என்று அறிவித்து விட்டார்கள். தற்பொழுது அமெரிக்காவிடம் ஈரான் சார்பில் ஒரு செய்தி கொண்டு போகப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் சார்பில் அந்த செய்தியை அனுப்பி இருக்கிறது ஈரான். அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஹர்மோஸ் நீரணையை நாங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறோம், அந்த கட்டுப்பாட்டை நாங்கள் தகர்த்து விடுகிறோம். அமெரிக்கா எங்களுடைய துறைமுகங்களை சுற்றி காவலில் வைத்திருக்கக்கூடிய போர் வீரர்களை பின்வாங்க வேண்டும். அதுபோல அணு சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பின்னால் அது குறித்து பேசிக்கொள்ளலாம் என்ற ஒரு நிபந்தனையோடு சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது ஈரான். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அமெரிக்கா உள்வாங்கி கொண்டால் கூட இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆயினும் ஈரானுக்கு நாங்கள் சில விடயங்களை உறுதிப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் நாங்கள் விரும்புகின்றோம். ஹர்மோஸ் நீரணையை விட்டுவிடுகிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அமெரிக்கா வரவேற்கிறது. ஆனால் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என்கின்ற ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து இட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் ஈரான் பின்வாங்கி கொண்டே இருக்கிறது. அதில் ஈரான் கையெழுத்து போடாத பட்சத்தில் வேறு எந்த நிபந்தனைகளையும் மையப்படுத்திய களங்களை எடுப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் ஈரான் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த புதிய நிபந்தனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலக பகுதிகளில் இருக்கக்கூடிய எரிபொருளுக்கான சிக்கல் தீரும் என்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா அணு என்கின்ற அந்த வார்த்தையை கையில் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு இருக்கலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.